வணக்கம். இது கார்த்திகை மாதம் இல்லையா? அதனால் கார்த்திகை தீபம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த முறை பதிவு அந்த தீபத்தின் பெருமையும் அதை எப்படி ஏற்றுவதுன்ற பற்றியும் சிறப்பாக ஒரு பதிவு போடலான்னு ஒரு ஆசை. அதனால் இதை போட்டிருக்கிறேன். பார்த்து ஆதரவு தெரியுங்க. இப்போது முதல்ல தீபத்தினுடைய பெருமையை பற்றி பேசுவோம். ஏன்னா தீபத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை என்னென்னா, இருட்டு, அந்தகார இருட்டு அதை வெல்ல தீபத்தால் தான் முடியும், ஜோதியால் தான் முடியும். ஒளியும் வெப்பமும் தந்து நம்மளை வாழ வைக்கிற தெய்வங்க அது. தீபத்தின் பெருமை நீங்கள் ஒரு இடத்துல தீபத்தை ஏற்றுனீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடணுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி உடையது. இருட்டை வெல்ல எந்த சக்தியால் முடியாது, தீபத்தால் தான் முடியும். அந்த தீபத்தை எப்படி ஏற்றுறது, எத்தனை வகையில் ஏற்றுறது, எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும், என்னென்னவெல்லாம் பயன் தருன்றதை கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல எத்தனை எண்ணிக்கைன்னு சொல்லிடுறேன். 27 எண்ணிக்கை இருக்கணுங்க. கணக்கு அதுதான். வாசலில் 5, வாயிற்படியில் 2, வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் சமையல் அறையில் எல்லா இடத்துலையும் கணக்கு 27 கணக்கில் இருக்கணும். அது நட்சத்திர அடிப்படையில் தான் சொல்கிறாங்க. அதை ஏற்றுங்க. அடுத்து ஏற்றுற சமயம் மிகச்சிறந்த சமயம் பிரம்ம முகூர்த்தம், இல்லை சாயந்தரம் அந்தி சாயும் போது. இந்த 2 வேலையும் சிறப்பாக சொல்லுவாங்க. எண்ணெயை பொறுத்த வரைக்கும் பலவிதமான தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. பலவிதமான எண்ணெயை வச்சு தீபங்கள் ஏற்றுறாங்க. மிகச்சிறப்பான நெய் தீபம், எள்ளெண்ணெய் தீபம், அதான் நல்லெண்ணெய், மகாலட்சுமி அம்சம் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் விளக்கெண்ணெய், சில விஷயங்களுக்காக வேப்ப எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க. முக்கூட்டு எண்ணெய், 5 கூட்டு எண்ணெய், இது மாதிரி ஜோதிடர்கள் சில விஷயங்களுக்கு சிலதெல்லாம் சொல்லுவாங்க. அதை ஏற்றலாம். அதுக்கு உண்டான பலன்கள் தனி. இதில் நெய் தீபம் ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க. கோயிலில் ஏற்றுறது, வீட்டில் ஏற்றுறது எல்லாமே ஒரு பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. இப்போ நீங்கள் தீபங்கள் ஏற்றின வீடை பார்த்தீங்கன்னாவே ஜொலிக்கும். தீபங்கள் சிந்துகிற சிரிப்பு, புன்னகை நீங்கள் பார்க்கலாம். வீடை சுற்றி காம்பவுண்டு வீடெல்லாம் தீபத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய வைப்ரேஷனே தனி. அந்த விளக்கு ஏற்றுற பழக்கம் இந்த மதம் அந்த மதம்லாம் கிடையாதுங்க. அத்தனை பேரும் ஏற்றலாம். ஏன்னா எல்லாருக்கும் தான் இருட்டு ஒளி தான், எல்லாருக்கும் உண்டானது தான் தீபம். இதில் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் கூட கேண்டில் பயன்படுத்துகிறாங்க. எல்லா மதத்துலேயும் இந்த ஒளியை பயன்படுத்துறது சிறப்பு. உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கணுன்னா, ஜோதிடர்கள் ஒவ்வொரு விஷயங்களுக்கு சிலது நடக்கும்னா இந்தந்த தீபத்தை பயன்படுத்துங்க, இன்ன பலன் தரும் அப்படின்னு அனுப்புவாங்க. நம்ம அதை செய்வோம். அதுக்கு உண்மையிலே பலன் உண்டு. ஏன்னா முக்கியமான பரிகாரத்தில் இது விளக்கேற்றுறது தான் மெயின் பரிகாரம். அதில் எலுமிச்சையில் எல்லாம் செய்கிறாங்க. இன்றைக்கி கார்த்திகை பொறுத்த வரைக்கும் மகா தீபத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே அந்த ஒரு விஷயம் வீட்டில் செய்வோம். அது ரொம்ப நல்லது தான். சரி, அடுத்து பார்ப்போம் எந்தெந்த திசையில் ஏற்றுறதுன்னு இருக்குது. இப்போ வடக்கு திசை சில செல்வ வளங்கள், மேற்கு திசை கடன் தீரும், கிழக்கு திசை கேட்கவே வேணும் நல்ல ஈர்ப்பு. இந்த 3 திசையும் ஏற்றலாம். தெற்கு திசையை மட்டும் ஏற்றக்கூடாது. அப்படி ஏற்றுனா நெகட்டிவான விஷயந்தான் நடக்கும். இந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. அப்புறம் எத்தனை முகம் ஏற்றுறதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு முகம் ஏற்றினா ஒற்றுமை, 2 முகம் ஏற்றினா குடும்பத்தில் பிரச்சனை தீரும், 3 முகம் ஏற்றினா தரித்திரம் தீரும், 4 அஷ்டலட்சுமி ஈர்ப்பு, 5 முகம் ஏற்றுறது மிக மிக சிறப்பு. அது இன்னும் பெஸ்ட்டு. பஞ்சமுகம் வச்சு அதன் பலனை பாருங்கள். ஏன்னா யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2 முறை ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு அது பலன் நல்லாவே தெரியும். இது எந்த விதமான மாற்று கருத்தோ வேறு எந்த விதமான இதுவோ கிடையாது. அது நம்ம அருட்பெருஞ்சோதி வள்ளலார் சிறப்பாகவே நிறைய விதமான ஜோதிகளை பற்றி பாடுறார். ஏறு ஜோதி, வீறு ஜோதி, ஞான ஜோதி, வான ஜோதி, ஏம ஜோதி, வியோம ஜோதி, ஏக ஜோதி, ஏக ஜோதி அப்படின்னு ஒரு அருமையான பாடல் இருக்குது. நீங்கள் இந்த விஷயத்தை தொடர்ந்து பயன்படுத்துங்க. அதனுடைய பலனையும் பாருங்கள். தீபங்கள் சிரிக்கட்டும், உங்கள் மனங்களும் சிரிக்கட்டும். தீபங்கள் ஏற்றுற அளவுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்காது. என்ன தோஷம் இருந்தாலும் ஓரளவுக்கு வெளியே போயிடும். எண்ணெயை மட்டும் எதுக்கு தேவையோ அது மாதிரி பார்த்து பயன்படுத்துங்க. பலன் பெறுங்கள். நன்றி.